பிள்ளையார்பட்டியானே நமக. ஜோதிட கலை வளர்க. மேஷராசி நேயர்களே, வருகின்ற குரு பயிற்சி 1/6/2026 குரு பயிற்சி மேஷராசிக்கு பொறுமையாகவும் அருமையாகவும் அழகாகவும் அமைந்துள்ளது. மேஷராசி அன்பர்கள் ஒல்லியானவர்கள், உயரமானவர்கள், திறமைசாலிகள், ஆன்மீகத்தில் சிறப்பாக ஆன்மீகம் வணங்கக்கூடியவர்கள், பக்திமான்கள். இந்த குரு 1/6/2026 நடைபெறக்கூடிய குரு பயிற்சியானது மேஷராசிக்கு தன்னுடைய ராசியிலிருந்து 4ஆம் இடத்தில் உச்சம் பெற்று அந்த மேஷராசி அன்பர்களுக்கு குரு பலன் அதிக நன்மைகளை வழங்கப் போகிறார். அடுத்தது இந்த ராகு 11இல் இருப்பதினாலே மேஷராசி அன்பர்களுக்கு வருமானத்தையும் செலவுகளையும் தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த குரு பயிற்சியானது வழங்குகிறது. மேஷராசி அன்பர்களுக்கு இளம் வயதினர்களுக்கு கல்வி சிறப்பாக இந்த குரு பயிற்சி வழங்குகிறது. சிலர் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்கள் அல்லது வியாபாரத் துறையில் உள்ளவர்கள் மீண்டும் பழைய தொழில்களை விரிவுபடுத்துதல், வாகன தொழில் செய்யக்கூடியவர்கள், வெளிநாடு செல்லக்கூடியவர்கள், விவசாயம் செய்யக்கூடியவர்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், அனைத்து மேஷராசிக்காரர்களுக்கும் குரு நன்மையை வழங்குவார். ராகும் 11இல் இருப்பதினாலே 11ஆம் இடத்து ராகு ரொம்பவும் சிறப்பான பலன்களை மேஷராசி என்பவர்களுக்கு வழங்குகிறார். சனி ஒருவரே உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்தில் குருமனையில் இருப்பதினாலே எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையாகவும் அருமையாகவும் செய்து கொள்வது, யோசித்து செய்வது நன்று. தொழிலில் நண்பர்கள் விஷயத்தில் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து தொழில் தொடங்குவதினாலே மேஷராசி அன்பர்களுக்கு குரு பலன் ரொம்ப சிறப்பாக அமையும். நாம் தவறான நண்பர்களை தேர்ந்தெடுத்தால் குரு நன்மை செய்யாது. ஏன்னா முயற்சி உடையார் நிகழ்ச்சி அடையார். அந்த முயற்சி யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு நாவை அடக்கி கொண்டு கோபங்களை குறைத்து கொண்டு மேஷராசி அன்பர்கள் கணவன் மனைவியிடத்தில் அதாவது புதிய நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் பொறுமையாகவும் அருமையாகவும் யோசித்து செயல்பட்டு வேலைகளை புதிய முயற்சிகளை செய்தால் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் சிறப்பாக அமையப் போகிறது, அமையும். தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி மெய் வருத்த கூலி தரும். முயற்சி செய்தால் நன்மை அடையும். ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், வியாபாரத் துறையில் உள்ளவர்கள், வாணிபம் செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டு ஏஜெண்டுகள், ஆடை ஆபரணங்களை வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், அணிகலங்களை வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், பெண்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளது. மேஷராசியில் பிறந்த பெண்களுக்கு வேலைவாய்ப்பு, குடும்ப வாழ்க்கை, அதாவது மேஷராசியில் பிறந்த பெண்கள், ஆண்கள் திருமண வாழ்க்கை தடைப்பட்டிருந்தால் இந்த ஆண்டில் குரு பயிற்சிக்கு பிறகு சிறப்பாக கணவன் இல்வாழ்க்கை அமையும், புத்திரபாக்கியம் உண்டாகும். தடைப்பட்ட மேஷராசி அன்பர்களுக்கு திருமணம் அமையும். மேஷராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வியும் சிறப்பாக அமையும். மேஷராசி ஆன்மீகத்துக்கு உரியவர்கள், மேஷராசி அசுபதியில் பிறந்தவர்கள், கேது பகவான் அதாவது கருவியில் பூம்புகாருக்கு அருகில் உள்ள கருவி அருகாமையில் உள்ள கீழ்பெரும்பள்ளத்தில் உள்ள கேது பகவானை வழிபட்டு வந்தால் அசுவனி நட்சத்திரத்திற்கு தேங்காய், பழம், கற்கண்டு வைத்து அர்ச்சனை ஆராதனை செய்து கொள்வது மேஷராசி அன்பர்களுக்கு மிகவும் நன்று. ஆலங்குடி சென்று குரு பகவானை வழிபாடு செய்வதும் மேஷராசி அன்பர்களுக்கு சிறப்பாக அமையும். குலதெய்வ வழிபாடு செய்வதும் மேஷராசி அன்பர்களுக்கு சிறப்பாக அமையப் போகிறது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி அன்பர்களுக்கு திருவலங்காடு சென்னை அருகில் உள்ள காளியம்மனை தரிசித்து வந்தால் தேங்காய், பழம், கற்கண்டு வைத்து அதாவது அவரவருடைய பெயர்களை பரணி நட்சத்திர நாமதேசிய சக குடும்ப பூஜா நாம என்று இறைவன் பேரில் அர்ச்சனை செய்து கொள்ளாமல் தன்னுடைய பேரு, ராசி, நட்சத்திரங்களை சொல்லி அர்ச்சனை ஆராதனை செய்து கொள்வது
மேஷராசி அன்பர்களுக்கு சிறப்பாக அமையும். மேஷராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உழைப்பாளி, உடல் வலிமை பெற்றவர்கள், திறமைசாலிகள், வார்த்தைகளை தெளிவாக பேசக்கூடியவர்களுக்கு சூரியனார் கோயில் சென்று சூரிய பகவானை வழிபட்டு வந்தால் சகல நன்மையும் உண்டாகும். சிலருக்கு ஜோதிடத்துறையில் உள்ள அருகாமையில் உள்ள ஜோதிடர்கள் நாடி மேஷராசி அன்பர்கள் சுய ஜாதகத்தை மீண்டும் ஒரு முறை ஆலோசித்து செயல்படுவது மிகவும் நன்று. ஜோதிட கலை என்பது மிகவும் சிறப்பானது. வாழ்க்கைகளுக்கு புதிய முயற்சிகளை செய்வதற்கு திங்கள், புதன், வெள்ளி நாட்களில் புதிய தொழில் தொடங்குவது, வியாபாரம் தொடங்குவது, சந்திராஷ்டிரமம் இல்லாமல் செய்வது அல்லது வீடு கட்டி குடியேறுவது, அதாவது விவசாயத்துறைகள் மேஷராசி என்பவர்களுக்கு மனை இல்லாதவர்கள் மனை வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகம், வெளிநாடு செல்லக்கூடிய யோகம். மேஷராசி அன்பர்கள் கணினி கம்ப்யூட்டர் முடித்துவிட்டு அரசாங்க பணிக்காக காத்திருந்தவர்களுக்கு சிறப்பான அரசாங்க பணியும் சிறப்பான ஊதியமும் கிடைக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு காதல் சிறிது தடைப்பட்டு வெற்றிகரமாக முடியும். மேஷராசி அன்பர்களுக்கு தாய் தந்தை இடத்தில் கவனமாக வயதானவர்கள் இருந்தால் பத்திரமாக பார்த்து கொள்ளவும். மேஷராசியில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் வலிமை பெற்றவர்கள், கல்வி செல்வம் மிகவும் குழந்தைகள் சிறந்து விளங்கக்கூடிய யோகம் உண்டு. கணவன் மனைவியில் ஒற்றுமை விளங்கும். ஆயுள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உடல் நலம் சிறிது உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் மேஷராசி அன்பர்களுக்கு ஏற்படும். அது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, தியானங்கள் செய்து கொண்டால் மேஷராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் ராகுகேது பயிற்சியும் நன்றாக அமைந்து மேஷராசி அன்பர்களை சிறப்பான இல்வாழ்க்கையை அமைத்து மிகவும் சிறப்பாக அமைய பெற்றுள்ளது. இந்த குரு பயிற்சியானது மேஷராசி அன்பர்களுக்கு சுபம்.